சுய லாபத்திற்காக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை அவசர கதியில் திறந்து வைத்து அன்னாடங்காட்சிகளின் பிழைப்பில் மண்ணை அள்ளி போட்டுள்ளது விடியா திமுக அரசு. திமுகவினரின் சொந்த கல்லாவை நிரப்ப ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு திட்டம் என்பது மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டமாக இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அதன் தொடர்ச்சியாகவே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தையும் மக்களுக்கான திட்டமாக அதிமுக ஆட்சியில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விடியா அரசோ கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பியிருந்த கடைக்காரர்கள், ஆட்டோக்காரர்கள், சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரத்திற்கு உழை வைக்கும் வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை திறந்து வைத்துள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தினை எளிதில் அணுகிய மக்கள் இப்போது தொலைதூரத்தில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு முறையான பேருந்து வசதிகள் இல்லாமல் ஊர் செல்வதற்கான ஏற்பாடுகளே மலைக்க வைக்கும்படி ஆகியுள்ளது. அதுபோல பேருந்து கட்டணங்களும் டீலக்ஸில் அதிகரித்திருப்பதால் பேருந்து முனையத்தை சென்றடைவதற்கு வழக்கத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்துவதாக ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள் பயணிகள். அரசு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தனியார் ஆம்னி பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது. காரணம், தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் முனையத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்னும் விடியா அரசின் உத்தரவுதான். பயணிகள் தரப்பில் இப்படி அதிருப்தியும் குற்றச்சாட்டுகளும் நிலவுகிறது என்றால், ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோ விடியா அரசின் விளங்காத நடவடிக்கைகளால் கடும் எரிச்சலில் இருந்து வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயங்கி வரும் நிலையில் கோயம்பேட்டை விட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்து அலுவலகங்கள் மிக குறைவுதான். வெறும் 22 அலுவலகங்கள் மட்டுமே ஒதுக்கி இருப்பதால் 400க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் தனியார் பேருந்துகள் நிறுத்த 3 நடைமேடைகள் மட்டுமே கிளாம்பாக்கத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் அதிகபட்சமாக 500 பேருந்துகள் வரை மட்டுமே நிறுத்தப்படுவதால் மற்ற பேருந்துகளை எங்கே நிறுத்துவது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் கட்டாயம் கிளாம்பாக்கம் முனையத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வதோடு பேருந்து ஒன்றுக்கு 150 ரூபாய் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குமுறுகின்றனர். மொத்தத்தில் இந்த விடியா அரசு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை எவ்வித திட்டமிடல்களும் இல்லாமல் அவசர கதியில் திறந்துவிட்டு தனது கோமாளித்தனத்தை அரங்கேற்றுவதால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டே உள்ளனர்.